எபிசோட் 9. அன்று வாத்தியார் விஷ்ணுவை அழைத்துக் கொண்டு சிட்டிக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்த ஒரு சிறு காட்டை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார். காரில் அமைதியாக இருந்த விஷ்ணு காட்டுப்பகுதியை பார்த்ததும் எங்கே செல்கிறோம் என விசாரித்தான். தம்பி, நேற்று நீங்க பழமையான செப்பு கிண்ணம் வேணும்னு சொன்னீங்கல்ல, அது நம்ம பார்க்க போறவர்கிட்ட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓ, யாருன்னா அவரு? அண்ட் எதுக்கு காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு? அவரு ஒரு ரிட்டையர்ட் பிசினஸ் மேன்பா. பிசினஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அகில இந்திய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பதவியில இருந்தவர். அவருக்கும் பழைய அரிய வகை பொருட்களை கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் எல்லாம் அவர் ஆளுங்கிட்ட கொடுத்துட்டு இதோ இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பங்களா கட்டி செட்டில் ஆயிட்டாரு. ஆள் கொஞ்சம் முன்கோபக்காரரு, பட்டுன்னு கோபம் வந்துடும். அவரோட பர்மிஷன் இல்லாம இந்த எல்லைக்குள்ள யாரும் நுழையக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாரு. அதான் பர்மிஷன் கேட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. வாத்தியார் கூறியதை கேட்டு அந்த நபரை பார்க்கும் ஆர்வம் விஷ்ணுவுக்கு அதிகமானது. அதிக நேரம் காக்க வைக்காமல் ஒரு பெரிய பங்களாவின் முன்பு வாத்தியாரின் கார் சென்று நிற்க விஷ்ணு சுற்றி பார்த்தபடி இறங்கினான். யாருமே இல்லாத காட்டுக்குள்ள வந்து வாழ்றாரே, இவருக்கு பயமாவே இருக்காதா? நடுவானத்துல சூரியன் இருக்கும் போதே இவ்வளோ இருட்டா இருக்குன்னா சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் இந்த இடம் இருட்டாயிடும் போலயே. விஷ்ணு அங்கிருந்த மரங்களை கூர்ந்து பார்க்க பெயர் தெரியாத பல பறவைகளின் சத்தம் காதில் இசை மீட்டியது. அப்பொழுது யாரோ அங்கு நடந்து வரும் சத்தம் கேட்க விஷ்ணு திரும்பி பார்த்தான். 65 வயது விக்கிரமன் புன்சிரிப்போடு வந்து இருவரையும் வரவேற்றார். என்ன வாத்தியார், எப்படி இருக்க? உன்னை பார்த்தே பல வருஷம் ஆனது போல இருக்கு. ஆமாயா, நம்ம சந்திச்சு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, இயற்கையோட நெருங்கி வாழ ஆரம்பிச்சு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றேன். நீயும் இந்த ரவுடிசத்தை விட்டு நிம்மதியா வாழ்ற வழியை பாரு. அப்புறம் இதான் நீ சொன்ன பையனா? ஹலோ யங் மேன். விக்ரமன் சிநேகமாய் விஷ்ணுவுக்கு கை கொடுக்க அவனும் புன்னகையோடு பற்றி கொண்டான். சரி வாங்க, உள்ள போய் பேசலாம். விக்ரமன் தன் பங்களாவுக்குள் அழைத்துச் செல்ல உள்ளே நிறைய கைவினை பொருட்களும் சிலைகளும் இருந்தன. அதை பார்த்தவுடனே விஷ்ணுவுக்கு அதன் மதிப்பு புரிய சுவற்றில் மாட்டியிருந்த ஓவியங்களை எல்லாம் பார்வையிட்டான். யானை தந்தம், புலித்தோல், வாள், வளரி எல்லாம் டிஸ்பிளே போல் வைக்கப்பட்டிருக்க இருவரையும் ஹாலில் அமர வைத்தார் விக்ரமன். வாத்தியாரும் விஷ்ணுவும் சாதாரண சோஃபாவில் அமர விக்ரமன் மட்டும் 9 சிங்க முகம் வைத்த அரியணை போன்ற இருக்கையில் அமர்ந்தார். அதை கண்டதுமே விஷ்ணுவின் டாலர் சிவப்பு நிறத்தில் மின்ன விஷ்ணு அந்த இருக்கையையே கூர்ந்து கவனித்து என்னவோ யோசிக்கத் தொடங்கினான். இங்க வேலைக்கு ஆட்கள் இல்ல, நான் தான் சமையல் முதற்கொண்டு எல்லா வேலையும் பார்ப்பேன். சோ நான் போட்ட டீ அப்படி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விக்ரமன் இருவருக்கும் தேநீர் வழங்க அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். சொல்லு வாத்தியார், என்கிட்ட இருக்கிற என்னவோ வேணும்னு போன்ல சொன்னீங்க, என்னது? அத நான் சொல்றதை விட விஷ்ணு தம்பி சொன்னா சரியா இருக்கும். தம்பி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஐயா, அவருக்கு தான் அந்த பொருட்கள் வேணும். வாத்தியார் இதை சொல்லிவிட்டு விஷ்ணுவை பார்க்க அவனும் விக்ரமனிடம் தன் தேவையை கூறினான். பழமையான செப்பு கிண்ணமா? அதுல ஏதாவது மூலிகைகள் சேர்த்து மருந்து தயாரிக்கணுமா? விக்ரமன் விஷ்ணுவின் தேவையை வைத்தே அவன் குறிக்கோளை புரிந்து கொள்ள விஷ்ணுவும் ஒப்புக்கொண்டான். ஆமா சார், சில முக்கியமான மூலிகைகளும் சின்னபர்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சிவப்பு நிற பாதரசத்தையும் வச்சு முக்கியமான மருந்து ஒண்ணு தயாரிக்கணும். ஆனா இப்ப சின்னபர் தூய்மையா கிடைக்கிறது இல்ல, அதுலயும் நிறைய கலப்படம் ஆயிடுச்சு. ஒரிஜினலா வேணும்னா வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்ணணும். அதை கூட பாத்துக்கலாம் சார். இப்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது அந்த செப்பு கிண்ணம் தான். அது உங்ககிட்ட இருக்குமா? அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட அவ்வளோ பழமையான செப்பு கிண்ணங்கள் இல்ல. நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச மற்ற ஆன்டிக் கலெக்டர்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். இல்லைன்னா நேபாள் மாதிரியான நாடுகள்ல இருக்கக்கூடிய புத்த துறவிகள் கிட்ட அது அதிகமா இருக்கலாம். நான் அப்படியே முயற்சி பண்ணி பார்க்குறேன். நீங்க முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்யா. அதுக்கு பணம் கூட நான் கொடுத்துடுறேன். வாத்தியார் பணம் தருகிறேன் என்றதும் விக்ரமன் முறைத்தார். என்ன பணம் அது இதுன்னு பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்க? நம்ம பழக்கம் அப்படிப்பட்டதா? எனக்காக நீ எத்தனை தடவை உன் உயிரை பணையம் வச்சிருக்க? அந்த அளவுக்கு நன்றி மறந்து போறோம்னா நானு. நொடியில் விக்ரமன் கோபம் கொண்டு திட்ட ஆரம்பித்து விட வாத்தியார் அவசரமாக சமாளித்தார். சில நாட்களில் விஷ்ணு கேட்கும் பொருளை வாங்கித் தருவது தன் பொறுப்பு என்றவர் கூற விஷ்ணு விக்ரமனிடம் தயக்கமாய் கேட்டான். சார், நீங்க உட்கார்ந்திருக்கிற சிம்மாசனம் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா? விஷ்ணு இவ்வாறு கேட்டதும் விக்ரமன் முகத்தில் பெருமை கூடியது. ரொம்ப சரியா சொன்ன விஷ்ணு. இந்த அரியணை
12ஆம் நூற்றாண்டுல தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த முதலாம் மாரவர்மன் குலேசேகர பாண்டியனோடது. அவருடைய இறப்புக்கு பின்னாடி பல தேசங்களுக்கு கடத்தப்பட்டு இறுதியா பூட்டான்ல இதை நான் கண்டுபிடிச்சேன். பல கோடி ரூபாய் கொடுத்து ரீஃபர்னிஷ்ட் பண்ணி இதை என்னோட பங்களாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற மற்ற எல்லா விலை மதிப்பில்லாத கலெக்ஷனை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அரியணை பற்றி கூறும் பொழுதே அதை கர்வமாக தடவி பார்த்தார் விக்ரமன். அதில் அமர்ந்தால் அவருக்கு தன்னைத்தானே மன்னனாக எண்ண தோன்றும். ஆனால் விஷ்ணு சற்றும் தடுமாறாமல் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டான். உங்களுக்கு இந்த அரியணை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நிறைய நாள் வாழ்ற ஆசை இருந்தா இந்த அரியணைய மொத்தமா கொளுத்தி போட்டுடுங்க. விஷ்ணு சொன்னதை கேட்டு வாத்தியார் அதிர, விக்ரமனோ அவனை கோபமாக பார்த்தார். இந்த கொஞ்ச வயசுலயே நான் சீக்கிரமா சாவேன் சாபம் கொடுக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? விக்ரமனை விஷ்ணு சாதாரணமாக சீண்டி விட்டிருக்க வாத்தியார் அவசரமாக சமாளித்தார். ஐயா, விஷ்ணு தம்பி சொன்னதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தம்பி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம்? இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ திமிரு! விக்ரமன் படபடவன புரிய விஷ்ணு சற்றும் கோபம் கொள்ளாமல் தெளிவாகவே கேட்டார். நான் மரியாதை இல்லாம நடந்துக்கல சார். உண்மை என்னவோ அதைத்தான் சொன்னேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. விஷ்ணு சொன்னதை கேட்டு விக்ரமன் முறைத்தாலும் அவனை கேள்வி கேட்க அனுமதித்தார். கடந்த 6 மாசமா ராஜநாகங்கள் உங்க கனவுல வந்து தீண்டி இருக்குமே. ஒவ்வொரு முறையும் நீங்க இறந்து போற மாதிரி கனவு கண்டு முழிச்சிருப்பீங்களே. விஷ்ணு சொன்னதை கேட்டு விக்ரமனின் சப்த நாடியும் அடங்கிவிட்டது. நேரில் வந்து பார்த்தது போல் விஷ்ணு அவருடைய கனவை சரியாக சொல்ல பயமாக எச்சில் விழுங்கினார். உனக்கு எப்படி இது தெரியும்? ஏன்னா உங்க சாவுக்கான நாள இந்த அரியணை குறிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். இந்த அரியணையில ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு. மாரவர்மன் குலசேகரனை அவரோட சொந்த பையனை கொலை பண்ணிட்டான். அவர் இறந்து போனப்போ அந்த துரதிருஷ்டம் இந்த அரியணையோட 9 சிங்கத்துல ஐக்கியமாகி அடுத்து இதுல யார் உட்கார்ந்தாலும் 9 மாசத்துக்குள்ள சாவுன்னு ஒரு சாபமாவே மாறிடுச்சு. அத முன்கூட்டியே தெரிவிக்கிற விதமா சாக போற நபரோட கனவுல ராஜநாகங்கள் வந்து தினம் தினம் தீண்டி சாகடிக்க வைக்கும். விஷ்ணு சொன்னதை கேட்டு விக்ரமனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த அரியணையில் இருந்து எழுந்து விட்டார். அவ்வளவு நாளும் அதிகாரத்தின் அடையாளமாய் தெரிந்த அந்த அரியணை இப்பொழுது சாவின் சின்னமாக அவர் கண்ணில் பட்டது. இப்ப என்ன பண்ற தம்பி? இதை இருக்கிறத தவிர்த்து வர வழியே இல்லையா? அந்த அரியணையில் பிரச்சனை உள்ளது என தெரிந்தும் அதை இழக்கக்கூடிய மனநிலை விக்ரமனுக்கு வரவில்லை. அதனால் விஷ்ணுவிடம் வேறு வழியை கேட்க விஷ்ணு யோசனையாக சொன்னான். ஒரு வழி இருக்கு சார். இந்த அரியணையோட சாபத்தை விரட்டிட்டா இது ஒரு நார்மல் சேர் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா உன்னால அதை பண்ண முடியுமா விஷ்ணு? விக்ரமனின் கோரிக்கையை கேட்டு விஷ்ணு சில நிமிடங்கள் யோசித்தான். அவனுடைய அரூப சக்கர பயிற்சியை வைத்து நிச்சயமாக அந்த சாபத்தை நீக்க முயலலாம். ஆனால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்ல முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். ஒரு கத்தி கொண்டு வாங்க. விக்ரமன் உடனடியாக கத்தியை கொண்டு வந்து விஷ்ணுவின் கைகளில் தர அவன் மற்ற இருவரையும் பின்னால் செல்லும்படி கூறிவிட்டு தன் கையை லேசாக கத்தியால் கீறி இரத்த துளிகளை அந்த 9 சிங்கத்தின் மீது வழிய விட்டான். அதை விக்ரமன் புரியாமல் பார்க்க வாத்தியாரோ விஷ்ணுவின் செயல்பாடுகளை நுணுக்கமாக கவனித்தார். அந்த அரியணைக்கு எதிராக அமர்ந்த விஷ்ணு கண்ணை மூடி தியான நிலைக்கு சென்றான். நேரம் செல்லச் செல்ல அந்த இடத்தில் ஆக்சிஜன் குறைவது போல் இருந்தது. விஷ்ணுவின் யாழி டாலர் சிவப்பாய் மாறி அவன் நெஞ்சை ஊடுருவிச் செல்ல திடீரென அந்த அரியணையில் இருந்து 9 சிவப்பு நிற ஒளிகள் மேலே எழும்பின. என்னது? அதுதான் விஷ்ணு சொன்ன சாபமா? ஆமாயா, தம்பி சொன்ன சாபம் தான் இது. இன்னைக்கு தம்பி மட்டும் வராட்டி உங்க நிலைமை. விக்ரமனுக்கு எல்லாம் சேர்ந்து பயத்தை கொடுக்க வாத்தியாரோ விஷ்ணு ஒரு சாமானியன் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அவர்கள் இருவரும் பார்க்கும் பொழுதே அந்த 9 ஒளிகளும் விஷ்ணுவை சுற்றி வந்து அவன் உடலுக்குள் நுழைய அந்த யாழி டாலர் அதை முழுவதுமாக அப்சர்வ் பண்ணி கொண்டது. தொடர்ந்து விஷ்ணுவின் உடலில் சின்ன நடுக்கம் ஏற்பட மெதுவாய் கண் விழித்தான். இப்பொழுது அந்த 9 சிங்கங்களும் விஷ்ணுவின் ஆன்மாவில் கலந்துவிட விஷ்ணுவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாவே நான் தான் இதை பண்ணேனா? நான் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளா மாறின? இந்த 9 சிங்கத்தோட சக்திகள் ஒரு சாபமா இருந்தாலும் அது என் உடம்புக்குள்ள நுழைஞ்சதும் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாறுச்சு? விஷ்ணு பல யோசனையோடு எழுந்து விக்ரமனை பார்த்து கூறினான். இனிமே இந்த அரியணையில எந்த பிரச்சனையும் இல்ல சார். நீங்க இதுல தாராளமா உட்காரலாம். இதோட சாபம் நீங்கிடுச்சு.
விஷ்ணுவை பார்த்த விக்கிரமனுக்கு கடவுளே நேரில் வந்து காப்பாற்றியது போல் இருக்க உடனடியாக சென்று அவனை அணைத்துக் கொண்டார். உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்பா. வயசுல சின்ன பையனா இருந்தாலும் தைரியமா உண்மையை சொல்லி என்னையே காப்பாத்திருக்க. இதை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு சார் வயசு தைரியம் எல்லாம்? நல்ல மனசு இருந்தாலே போதும். இனி உங்க ஆயுள் கெட்டிதான். விஷ்ணு சொன்னதை கேட்டு சிரித்த விக்கிரமன் அவனுக்கு தன் கைகளாலே விருந்து கொடுக்க ஆசைப்பட விஷ்ணு தயங்கினான். ஆனால் விக்கிரமன் பிடிவாதம் செய்து அவனை இருக்க வைத்து விருந்து தர அவர் அன்பை விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டான். விஷ்ணு, நான் உனக்கு பெரிய பார்ட்டி தரலான் இருக்கேன். சார், ஏற்கனவே எனக்காக நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. அப்படி இருக்க பார்ட்டி எல்லாம் வேணாம் சார். ஐயோ, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது விஷ்ணு. உன்னை நான் சிறப்பா கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வாத்தியார், நீ என்ன சொல்ற? உங்க விருப்பம் ஐயா. விஷ்ணு தம்பியை அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. வாத்தியார் தன்னிடம் கேட்காமல் வாக்கு தருவது விஷ்ணுவுக்கு இடறியது. அப்புறம் என்ன, வாத்தியாரே சொல்லியாச்சு. நாளைக்கு மறுநாள் விஷாகா ஹோட்டல்ல காலையில 11 மணிக்கு பார்ட்டி. கண்டிப்பா வா விஷ்ணு. உன்னை சிட்டியில இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான ஆளுங்க கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உன் எதிர்காலத்துக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். விக்கிரமன் முடிவை எடுத்துவிட ஒப்புக்கொள்வதை தவிர்த்து விஷ்ணுவுக்கு வேறு வழியில்லாமல் போனது. பின்பு அவர்கள் சாப்பிட்டு கிளம்ப விக்கிரமன் 1000 நன்றி கூறி வழி அனுப்பி வைத்தார். திரும்பி வரும் வழியில் வாத்தியார் தயக்கமாக விஷ்ணுவிடம் பேச்சை ஆரம்பித்தார். உங்க விருப்பத்தை கேட்காம நான் விக்ரமன் ஐயா கிட்ட சரின்னு சொல்லியிருக்க கூடாது. ஆனா பாருங்க தம்பி, இப்ப நம்ம நிலைமை அவ்வளோ சரியா இல்ல. என்னென்ன சொல்றீங்க? புரியலையே. தம்பி, இந்த சிட்டியில நான் பெரிய கையா இருந்தாலும் எனக்கு ஒரு வலுவான எதிரி இருக்கான். வருஷத்துல பாதி நாள் அவனோட கேங்கும் நம்ம கேங்கும் சண்டையா தான் இருக்கும். அதனால நிறைய முறை சாவை தொட்டுட்டு வந்திருக்கேன். வாத்தியார் சொல்வதை விஷ்ணு வியப்பாக பார்த்தான். வாத்தியாருக்கு இணையாக ஒரு கேங்ஸ்டர் அந்த சிட்டியில் இருப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. உங்களை எதிர்க்கிற அளவுக்கு சிட்டிக்குள்ள யாருக்குன்னு தைரியம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு யாராலையும் அசைக்க முடியாத பெரிய கேங்ஸ்டர் நீங்க தான். நீ சொல்றத கேட்க சந்தோஷமா தான் தம்பி இருக்கு. இருந்தாலும் உண்மை நிலவரத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நாம ரிஷபத்தீவுல இருந்தா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா இது அந்நிய இடம். இங்க நம்ம சாம்ராஜ்யத்தை தக்க வச்சுக்க நமக்கு சரியான ஆளுங்களோட கனெக்ஷன் வேணும். விக்ரமன் ஐயா அந்த லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஆளு. அவருக்கு பிசினஸ் உலகத்திலயும் சரி, அரசாங்கத்திலயும் சரி நிறைய அதிகாரமும் பேரு புகழும் இருக்கு. அவரோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ அவருக்கு நெருக்கமான ஆளுன்னு தெரிஞ்சா உனக்கும் சரி நம்ம கேங்குக்கும் சரி கண்ணுக்கு தெரியாத நிறைய நன்மைகள் கிடைக்கும். வாத்தியார் சொன்னதை கேட்ட விஷ்ணு இன்னும் தன் வாழ்க்கையில் எத்தனை ட்விஸ்ட் இருக்குமோ என யோசிக்க திடீரென அவனுக்கு ஒரு புது நம்பரிலிருந்து கால் வந்தது. எபிசோட் 10. விஷ்ணுவுக்கு ஒரு புது நம்பரிலிருந்து கால் வர வியப்பாக பார்க்கிறான். நாம தான் யாருக்குமே நம்பர் தரலையே, அப்புறம் யார் கால் பண்றாங்க? விஷ்ணு போனை அட்டெண்ட் பண்ணி காதில் வைக்க அந்த பக்கம் கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் யாரும் பேசாமல் அமைதியாக இருக்க விஷ்ணு 2-3 முறை பேசி பார்த்துவிட்டு காலை கட் பண்ணுகிறான். ராங் நம்பரா இருக்கலாம் என்றவன் நினைக்க வாத்தியாரும் வேறு விஷயங்களை பேசி அவனை டைவர்ட் பண்ணிவிட்டார். மறுபடியும் ரீகல் அபார்ட்மெண்ட் வர சாயங்காலம் ஆகிவிட்டது. தம்பி, நாளானைக்கு கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்திருப்பா. வேணும்னா நானே வந்து உன்னை கூட்டிட்டு போகட்டுமா? பயப்படாதீங்கன்னு, நான் கண்டிப்பா வந்துடுவேன். வாத்தியார் அசடு வழிந்தபடி விடை பெற்று செல்ல விஷ்ணு வில்லாவுக்கு செல்கிறான். அங்கே அவன் பெற்றோர்கள் பல நாட்களுக்கு பின்னே நிம்மதியாக இருக்க விஷ்ணுவும் அந்த மன நிம்மதியோடு தனது அறைக்குள் புகுந்து கொள்கிறான். பல யோசனையில் இருந்தவன் தன்னையும் அறியாமல் உறங்கிவிட வழக்கமான அந்த கனவு வந்தது. கனவில் அந்த மர்ம பெண்ணும் வருகிறாள். என்னோட வேதனை உனக்கு புரியலையா விஷ்ணு? இன்னும் நீ என்னை கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் எடுக்க போற? நம்ம சந்திப்பு எல்லாம் இந்த கனவோட முடிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அலைகளில் நின்ற அப்பெண்ணின் குரல் வேதனையாக ஒலிக்க விஷ்ணுவுக்கும் காரணமின்றி மனம் வலித்தது. நீ யாருன்ற உண்மை எனக்கு புரியல. உன் பேர் கூட தெரியாம நான் எப்படி உன்னை தேடி வர முடியும்? விஷ்ணு கேட்டபடி அவன் அவளை நெருங்கிச் செல்ல அவளோ அவனுக்கு முகம் காட்டாமல் கடலுக்குள் செல்கிறாள். நான் உன்னோட அம்மு விஷ்ணு. உன் அம்முவே மறந்து போயிட்டியா? அப்போ உன்னோட பேரு அம்முவா? பேர் வச்ச உனக்கே அது மறந்து போச்சா? நான் உன்னோட அம்மு, உனக்கு மட்டும்தான் அம்மு. சரி அம்மு, உன் முகத்தை நீ எப்பவுமே எனக்கு காட்ட போறது இல்லையா? முகம் தெரியாம நான் எப்படி உன்னை கண்டுபிடிக்க முடியும்?
நீ என்னை கண்டுபிடிக்க முகம் தேவையே இல்லை விஷ்ணு. அதுக்கு நம்ம காதல் மட்டும் போதும். காதலா? நீ என்ன சொல்ற? நாம எப்ப காதலிச்சோம்? உன் மனசை கேட்டு பாரு விஷ்ணு. அது நீ எதிர்பார்க்கிற பதில சொல்லும். என்னை நீ உன் உயிரை விட அதிகமா நேசிக்கிற. அந்த அம்மு என்ற மர்ம பெண் விஷ்ணுவையே குழப்ப விஷ்ணு தன் மேனியில் உரசிய அவள் நீளமான தலைமுடியை சுவாசிக்கிறான். அந்த கூந்தலில் உள்ள நறுமணம் எதையோ நினைவுபடுத்த அவள் கையை பற்றி விட்டான். அம்மு, நீ யாருன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். விஷ்ணு இவ்வாறு கூறியபடி அவள் முன்னால் சென்ற நிமிடம் மீண்டும் கடல் அலைகள் இருவரையும் உள்ளே இழுத்துவிட கனவு கலைந்து கண் விழித்தான் விஷ்ணு. அவனையும் மீறி ஒரு ஏமாற்றம் முகத்தில் வந்து போக மெதுவாய் எழுந்து அமர்ந்தான். அதே நேரம் வெளியே பல்லவி வந்திருக்க சதாசிவம் தான் கதவை திறந்தார். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? பல்லவி புன்னகையோடு உள்ளே வர சதாசிவமும் அவளிடம் நன்றாகவே பேசினார். எல்லாம் செட் ஆயிடுச்சுமா. உங்க ஆண்டிக்கு தான் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா அங்கிள்? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. ரொம்ப பதறாதீங்க, நான் சும்மா கிண்டல் பண்ணேன். ஆமா, ஆன்ட்டி எங்க அங்கிள்? பல்லவி கேட்கும் பொழுதே பாஞ்சாலி வந்துவிட அவரும் அவள் வாய்ஸை நினைவு வைத்து பல்லவியை அன்பாக வரவேற்றார். இருவரிடமும் சிறிது நேரம் வளவளத்தவள் விஷ்ணுவை தேடினாள். விஷ்ணு இல்லையா ஆன்ட்டி? நான் அவன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அவன் இன்னும் எந்திரிக்கலமா. இரு, நான் போய் உசுப்பி கூட்டிட்டு வரேன். ஆன்ட்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இருங்க, நான் போய் எழுப்பி பேசிக்கிறேன். பல்லவி தகவலை மட்டும் சொல்லிவிட்டு நேராக விஷ்ணுவின் அறைக்கு சென்று விட்டாள். அதை கண்ட சதாசிவம் தன் மனைவியிடம் சந்தேகமாக கேட்டார். நிஜமாவே பல்லவியும் நம்ம பையனும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானா பாஞ்சாலி? ஏங்க இன்னமும் சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? சந்தேகம்தான். 2 பேரையும் பார்த்தா வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல. அந்த பொண்ணு பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போகுது. இது அவங்க வீடுதான். இருந்தாலும் என்னவோ இடிக்குது. அப்படியே ஏதாவது இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்க. அந்த ஆராதியாவுக்கு பல்லவி ஒரு வைரம். அந்த ஏமாத்துக்காரியதான் தங்கம்னு நினைச்சு விஷ்ணு கோட்டை விட்டுட்டான். இனி கைக்கு கிடைக்கிற இந்த வைரத்தையாவது தக்க வச்சுக்கிட்டோம். பாஞ்சாலி, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? பல்லவி ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா என்ன, ஏரோப்ளேன் வச்சாலும் எட்டாது. இப்படி தேவையில்லாத ஆசைய மனசுல வளர்த்துக்காத. நீங்க சும்மா இருங்க. நாமளும் ஒரு காலத்துல நல்லா இருந்த குடும்பம் தான். நம்ம கஷ்ட காலம் இக்கட்டுல மாட்டிக்கிட்டோம். இல்லாட்டி விஷ்ணு பேர்ல இப்பவும் பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்திருக்கும். நம்ம பையனையும் ஒரு குறை சொல்ல முடியாது. இந்த காலத்துல இப்படிப்பட்ட நல்லவனை எல்லாம் சல்லடை போட்டாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பாஞ்சாலி, உன் பையன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான். ரொம்ப நல்லவனா இருக்கான். ஒரு நல்லவனை அவ்வளோ ஈஸியா இந்த உலகம் வாழ விட்டுறாது. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்ப விஷ்ணு ரொம்ப நிதானமா மாறிட்டாங்க. முன்ன மாதிரி கோபப்படாம ரொம்ப சாதுவா இருக்கான் தெரியுமா? அதனால அவன் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவான். தன் மகனை பற்றி பாஞ்சாலி புகழ்ந்து தள்ள பாவம் யார் அவரிடம் சொல்வது விஷ்ணுவின் மாற்றத்தை? இங்கே விஷ்ணுவை பற்றி டிஸ்கஷன் ஓட பல்லவியோ அனுமதி கேட்காமல் விஷ்ணுவின் அறைக்குள் படாரென நுழைந்து பின் அதிர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு திரும்பிவிட்டாள். இப்படி அரையும் குறைமா நின்று இருப்ப? உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? பல்லவி சொன்னதை கேட்டு விஷ்ணு இடுப்பில் கை வைத்து முறைத்தான். அவனே அப்பொழுதுதான் குளித்துவிட்டு துண்டோடு வெளியே வந்திருந்தான். அதே நேரம் பல்லவியும் சட்டென உள்ளே வந்துவிட்டு அவனை திட்ட தானும் திட்டிவிட்டான். ஏய், உனக்கு மேனஸ் இல்லையா? ஒரு பையன் தனியா இருக்கிற ரூமுக்குள்ள கதவை தட்டிட்டு வரணும்னு கூடவா உனக்கு தெரியாது? ஏதோ உன் புருஷ ரூமுக்குள்ள நுழைஞ்சா மாதிரி பேன்னு வர. ஹே, சும்மா என்ன புடிச்சு கத்திட்டு இருக்காத. தப்பு உன் மேலதான். நீ ரூம லாக் பண்ணிட்டு இருக்க மாட்டியா? விஷ்ணு என்ன சொன்னாலும் பல்லவி பதிலுக்கு பேச அவன் பொறுமை பறந்தது. ஐயோ, இப்ப இங்க எதுக்கு நீ வந்த? சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. இப்ப எப்படி சொல்ல முடியும்? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதான் எல்லாம் பாத்துட்டியே, அப்புறம் என்ன? நான் என்ன பார்த்தேன்? நான் எதுவுமே பார்க்கல. நீ ரெடி ஆயிட்டு வா, நாம அப்புறம் பேசலாம். பல்லவி சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட போகும் அவளை பார்த்து விஷ்ணுவுக்கு லேசாக சிரிப்பு வந்தாலும் அதை மறைத்து கொண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளியே வந்தான். வெளியே வந்த பல்லவிக்கோ பயங்கர யோசனை. ஜெயில தான் இருந்தான், அப்புறம் எப்படி 6 பேக்ஸ்லாம் வச்சிருக்கான்? ஜெயில தானே இருந்த, விண்வெளியில இல்லையே. அது இல்ல, இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஃபிட்டா. பல்லவி நிஜமாகவே விஷ்ணு வந்தது தெரியாமல் உளறிவிட அவளுக்கு மானம் போனது. என்ன எதுவும் பார்க்கலன்னு சொன்ன? அது வந்து இப்ப அதுவா முக்கியம்? உடனே என் கூட கிளம்பி வா. எங்க கிளம்பி வர? ஏன் சொன்னாதான் சார் வருவீங்களா? பின்ன
எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு நினைச்சியா? உனக்கு என்னப்பா வேலை இருக்கு? சட்டென சதாசிவம் இடையில் வந்துவிட விஷ்ணு முழித்தான். உனக்கு அவ்வளோ முக்கியமான வேலை எல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சதாசிவம் சொன்னதை கேட்டு பல்லவி சிரிப்பை அடக்கிக் கொள்ள விஷ்ணு அதற்கும் அவளைத்தான் முறைத்தான். எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, அப்பா ரூபத்துல கூடவே தான் இருக்காரு. அதான் பல்லவி ஆசையா கூப்பிடுறாள், போயிட்டு வா விஷ்ணு. தன் பெற்றோரே பல்லவிக்கு சப்போர்ட் பண்ண அவள் தலையில் 2 கொம்பு மட்டும்தான் முளைக்கவில்லை. ஆராத்யாவுக்கு கூட சதாசிவம் சப்போர்ட் பண்ணியது கிடையாது. அவருக்கு அவளை பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் பல்லவிக்கு அவர் பச்சை கொடி காட்ட விஷ்ணுவுக்கு தான் எரிச்சலானது. இனி முடியாது என்றால் அட்வைஸ் பண்ணுவார்கள் என நினைத்து பல்லவியோடு செல்ல சம்மதிக்க அவள் முகத்தில் ஜெயித்த மிதப்பு தெரிந்தது. இருவரும் வெளியே வர விஷ்ணு காரின் பின்பக்கமாய் அமரச் சென்றான். ஹலோ சார், நான் ஒன்னும் உங்களுக்கு டிரைவர் கிடையாது, முன்னாடி வரீங்களா? திமிரு பிடிச்சவ எப்படி அலைய வைக்கிறா பாரு. ரொம்ப மனசுக்குள்ள திட்டாதீங்க சார், அப்புறம் நீங்க தான் என்ன வச்சு டிரைவ் பண்ணணும். ஷபா, வண்டியை எடுத்தாயே. வண்டி எடுக்கலாம் முடியாது, ஓட்ட தான் முடியும். பல்லவி விஷ்ணுவை வச்சு செய்ய அவனுக்கு வண்டியில் இருந்து குதித்து விடலாமா என்று தோன்றியது. நாம எங்க போறோம்? ஒரு முக்கியமான இடத்துக்கு. அதான் எங்க? அட, ஆன்ட்டி சொன்னது சரிதான், உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல விஷ்ணு. இனி பல்லவியின் வாயை புடுங்க முடியாது என புரிந்து கொண்ட விஷ்ணு அமைதியாக மாறிவிட அரை மணி நேரத்தில் சிட்டியில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டருக்கு பல்லவி அழைத்து வந்திருந்தாள். அது சாதாரண மக்கள் வரக்கூடிய கடை கிடையாது, மேல்தட்டு மக்கள் மட்டுமே வரக்கூடிய இடம். இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கிறா? பல்லவி எதுவும் சொல்லாமல் தன்னை ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு உள்ளே செல்ல விஷ்ணு அவள் கையை பிடித்து நிறுத்தினான். ஏ நில்லு, எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? பார்த்தா தெரியல, ஷாப்பிங் பண்ணதான். உனக்கு ஷாப்பிங் பண்ணணும்னா நீ மட்டும் வர வேண்டியது தானே, என்ன எதுக்கு கூட்டு வந்த? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹே, நீதான் என் பாய் ஃப்ரெண்ட், அப்போ உன் கூட தானே ஷாப்பிங் வர முடியும். பல்லவி, ஸ்டாப் இட். அன்னைக்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அப்படி சொல்லிட்டோம், அதுக்காக அதையே வச்சு வம்பு பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. விஷ்ணு கராராக சொல்ல பல்லவி கடுப்பாக கையை கட்டி கொண்டு பார்த்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்தால் லவ்வர்ஸ் சண்டையிடுவது போல் இருந்தது. நிஜமா சொல்லு, உன் எக்ஸ் கூட நீ ஒரு தடவை கூட ஷாப்பிங் வந்தது இல்லையா? பல்லவி கேட்டதும் விஷ்ணுவின் ஞாபகங்கள் பின்னோக்கி சென்றன. அவன் அடிக்கடி ஆராத்யாவை ஷாப்பிங் அழைத்து சென்றது, அவள் தன் மொத்த பர்சுக்கும் வேட்டு வைப்பது என அனைத்தும் ஞாபகம் வர மண்டையை வேகமாக சிலுப்பிக் கொண்டான். எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன். அவ அந்த அளவுக்கு என்னை யூஸ் பண்ணியும் கொஞ்சம் கூட டவுட் வராம போயிடுச்சு. இந்த பொண்ணுங்களை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. எல்லாரும் என் கனவுல வர்ற பொண்ணு மாதிரி நல்ல விதமா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. விஷ்ணு தன்னையும் அறியாமல் கனவில் வரும் பெண் நல்லவள்தான் என்ற எண்ணத்திற்கு வந்திருக்க பல்லவி சலித்தாள். கவலைப்படாத, உன்னை எதுவும் வாங்கி தர சொல்ல மாட்டேன், இப்ப கிளம்புறியா? பல்லவி சொன்னதை கேட்டு விஷ்ணுவுக்கு கடுப்பாக இருந்தாலும் விதியே என அவளோடு செல்ல முதலில் ஜென்ஸ் ஹேர் கட் பண்ணும் ஒரு சலூனுக்கு அழைத்து வந்தாள். அதை ஏற இறங்க பார்த்த விஷ்ணு, நீ எதுக்கு மென் சலூனுக்கு வந்திருக்கிற? ஹேர் கட் பண்ணதா? இது என்ன கேள்வி? ஏய், நீ இங்கதான் ஹேர் கட் பண்ணுவியா? பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கா, அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கா? உன் கற்பனையை கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? நாம உனக்காக தான் இங்க வந்திருக்கோம். எனக்கா? எதுக்கு? ஏன்னா நான் உன்ன ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக போறேன். அங்க நீ இப்படி தாடியோட வந்து நிக்கிறது எனக்கு பிடிக்கல. அதான் உனக்கு ஒரு மேக் ஓவர் பண்ண போறோம். விஷ்ணு பல்லவி சொன்னதை கேட்டு பயங்கர கடுப்பாகி விட்டான். உனக்காகலாம் என்னைய மாத்திக்க முடியாது, நான் தாடியை எடுக்க மாட்டேன், எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான், என் கூட வா, நான் ஆல்ரெடி எல்லாம் பேசி வச்சுட்டேன். பல்லவி சொன்னதை கேட்காமல் விஷ்ணு திரும்பி நடக்க ஆரம்பிக்க அவளும் விடுவதாக இல்லை. அவனிடம் பயங்கரமாய் வாக்குவாதம் செய்தாள். இறுதியில் அவன் அம்மா அப்பாவை வைத்து காரியம் சாதித்துக் கொள்ள விஷ்ணு பல்லை கடித்தபடி ஹேர் கட் செய்யவும் தாடியை மழிக்கவும் ஒப்புக்கொண்டான். பல்லவி ஹேர் ஸ்டைலிஸ்டிடம் மாடலை கூறிவிட்டு வெளியே வெயிட் பண்ண அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்த விஷ்ணு எரிச்சலாக பல்லவிக்கு முன்னால் போய் நிற்க அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் போனை பார்த்து கொண்டிருந்தாள். விஷ்ணு அவளை அழைக்க பல்லவி புதிதாக பார்த்து வைத்தாள். சொல்லுங்க, என்ன வேணும்? ஏய், என்ன நக்கலா? நான் யாருன்னு உனக்கு தெரியல? விஷ்ணு திட்டியதை கண்டு வாயில் கை வைத்த பல்லவி, ஓ மை காட் விஷ்ணு, நீயா இது? என்ன தாடி எடுத்ததும் ஆளே மாறிட்ட, you look different. பல்லவி விஷ்ணுவின் முகத்தை பிடித்து அப்படியும் இப்படியும் திருப்பி பார்க்க அந்த பக்கமாய் சென்ற பெண்கள் எல்லாம் விஷ்ணுவையே பார்த்து சென்றார்கள். எபிசோட் 11. விஷ்ணு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்க பார்க்க படு ஹேண்ட்ஸமாக இருந்தான். பல்லவியே அது விஷ்ணுதானா என குழம்பி போக நிறைய பெண்கள் அவனை சைட்டடித்து சென்றார்கள். தாடி எடுத்தா எவ்வளவு டீசென்ட்டா இருக்க, அப்புறம் ஏன் பேட்ட ரவுடி மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த? ஏன் சொல்ல மாட்ட?
நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறல்ல, இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ. சரி வா, இப்பதான் ஸ்டெப் 1 முடிஞ்சிருக்கு. விஷ்ணு மறுக்க மறுக்க அவனை டிரெஸ் கடைக்கு அழைத்துச் சென்ற பல்லவி சேல்ஸ் ஆளிடம் அவன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நல்ல கோட் வகைகளை எடுத்து வரச் சொல்ல விஷ்ணுவுக்கு புரியவில்லை. இப்ப எதுக்கு பல்லவி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன எங்க தான் கூட்டிட்டு போக போற? சொல்றேன், அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு வா. பல்லவி பல டிசைனர் கோட்டை விஷ்ணுவின் கைகளில் கொடுக்க அவனுக்கு நேரம் செல்ல செல்ல எதற்கு இந்த மேக் ஓவர் என மண்டை வெடித்தது. பல்லவி வேறு, பார்க்கும் அனைத்திற்கும் ஏதாவது குறை சொன்னாள். இது நல்லா இல்ல, இது கண்ணை பறிக்குது, இது போட்டுட்டு வந்தா ஜோக்கர் மாதிரி இருப்ப. இந்த கலர் உனக்கு செட் ஆகல. ஐயோ, இந்த கடையில என்ன ஒரு கலெக்ஷனும் செட் ஆக மாட்டேங்குது. பல்லவி செய்யும் ரகளையில் சேல்ஸ் ஆளே டயர்ட் ஆகிவிட்டான். மேடம், இதுக்கு மேல எங்க கிட்ட கலெக்ஷன் இல்ல சார். மேம் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். சேல்ஸ் ஆள் விஷ்ணுவிடம் சரணடைய விஷ்ணு ஒரு ராயல் ப்ளூ கோட்டை தனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டான். இந்த ப்ளூ நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இழுக்காத, இதத்தான் வாங்குறோம், இடத்த காலி பண்ணு. ஓகே ஓகே, உனக்கு ஃபார்மலா இன்னும் சில செட்லாம் வாங்கலாம். பல்லவி விஷ்ணுவுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் எடுக்க விஷ்ணு அவள் எந்த எண்ணத்தில் இப்படி செய்கிறாள் என புரியாமல் நின்றான். இவ்வளவு ஓவரா டிரெஸ் தேவையா? மூஞ்சி லோக்கலா இருக்குல்ல, அப்போ இப்படிதான் மேட்ச் பண்ணணும். பல்லவி என்ன சொன்னாலும் சீண்டிக் கொண்டே இருக்க அவள் தன்னை எங்கே அழைத்துச் செல்ல போகிறாள் என விஷ்ணு தீவிரமாக யோசித்தான். டிரெஸ் கடையில் சில லட்சத்தை வாரி கொடுத்தவள் அடுத்து ஷூ கடைக்கு அழைத்துச் சென்று அங்கும் நன்றாக பில்லை போட்டாள். கடைசியாக வாட்ச் கடைக்கு வந்திருக்க விஷ்ணு எதுவும் பேசாமல் அவள் பின்னே சுற்றி கொண்டிருந்தான். விஷ்ணு, யூ நோ வாட், உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்க வேண்டிய 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இதே லெவல்ல போன சீக்கிரமா தேடிடுவ. மேடம்க்கு பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போலயே, எல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன? ஏன் விஷ்ணு, உனக்கு பொறாமையா இருக்கா? பல்லவி கண்ணடித்தபடி கேட்க விஷ்ணு ஏண்டா கேட்டோம் என தலையில் அடித்துக் கொண்டான். அங்கே அவனுக்கு ரோலெக்ஸில் ஒரு வாட்ச் வாங்கிய பல்லவி இன்னும் சில வாட்ச் பார்த்து கொண்டிருக்க விஷ்ணுவுக்கு அவள் தனக்காக செலவு செய்வது சங்கடமாக இருந்தது. நீ வாங்குற எல்லாத்துக்கும் நான் பின்னாடி பணம் கொடுத்துறேன். பரவாயில்ல, எங்க அப்பாக்கு நீ பண்ண போற ட்ரீட்மெண்ட் செலவுல கழிச்சுக்கிறேன். கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் பல்லவி கூறிய பதிலால் விஷ்ணு தனக்குள் சிரித்துக் கொண்டான். ஆமா, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ மெடிக்கல் ஸ்டூடெண்டா? ஏன் கேக்குற? இல்ல, அன்னைக்கு என்னோட அப்பாவுக்கு பல நாள் பிராக்டிஸ் பண்ணுவ மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தல, அதான் கேட்டேன். இதற்கு விஷ்ணு பதில் சொல்ல வருவதற்கு முன்பு பல்லவிக்கு ஒரு கால் வர சற்று நேரத்தில் வந்து விடுவதாக விலகிச் சென்றாள். இதனால் விஷ்ணு மட்டுமே அங்கு நிற்க சரியாக அதே வாட்ச் கடைக்குள் ஆராத்யாவும் ஷில்பாவும் ஷாப்பிங் பண்ண வந்தார்கள். அன்று ஹாஸ்பிட்டலில் தன்னை ரகுபதி திட்டியதை சொல்லி புலம்பினாள் ஆராத்யா. விடு ஆராத்யா, எல்லாம் நீ அசோக் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ வைக்கிறது தான் சட்டம், பின்ன நான் விடுவேனா? அவர்கள் வாட்ச் கடைக்குள் நுழைந்த நேரம் விஷ்ணுவின் சைடு பகுதி மட்டும்தான் தெரிந்தது. ஆனால் அதை வைத்தே அவன் பெரிய பணக்காரன் என எண்ணிக்கொண்ட ஆராத்யா, அங்க பாரு, அந்த பையன் செம்ம மேன்லியா இருக்கான்ல. ஆமா ஆராத்யா, என்ன ஹைட்டு, என்ன ஸ்டைலு, செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான்ல. ச்சே, இந்த மாதிரி அழகான பசங்க எல்லாம் இப்பதான் கண்ணில் படுவானுங்க. இந்நேரம் அசோக் கூட என்கேஜ்மெண்ட் ஆகாட்டி நான் அவன் கூட போய் பேசியிருப்பேன். உன்னாலதான் பேச முடியாது, ஆனா நான் ட்ரை பண்ணலாம்ல. என்னது நீயா? விளையாடாத ஷில்பா. ஏன்? அதான் நீ அசோக் பிக்கப் பண்ணல, அதே மாதிரி நான் இவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஷில்பா சொன்னதோடு மட்டுமில்லாது நேராக விஷ்ணுவிடமே சென்று விட்டாள். இவ ஒருத்தி என ஆராத்யாவும் அவளை ஃபாலோ பண்ணி செல்ல அவளுக்கும் விஷ்ணுவின் முகத்தை பார்க்க வேண்டும் என ஆவலாக இருந்தது. ஷில்பா விஷ்ணுவை நெருங்கினாள். ஹாய் ஹேண்ட்ஸம். ஷில்பா அழைத்ததை கேட்டு விஷ்ணு புருவ முடிச்சோடு திரும்ப அவனுக்கு எதிரே ஆராத்யாவும் ஷில்பாவும் நின்று இருந்தார்கள். ஷில்பாவுக்கு கூட அது விஷ்ணு என தெரியாமல் போக, ஆனால் ஆராத்யா பட்டன பிடித்து விட்டாள். காலேஜ் செகண்ட் இயரில் ஒரே ஒரு முறை விஷ்ணு அந்த ஹேர் ஸ்டைலையும் லைட் பியர்டும் வைத்திருக்கிறான். அதில் அவன் ரொம்பவே நன்றாக இருந்ததால் ஆராத்யா தான் அவனை நச்சரித்து வேறு மாதிரி மாற்றிவிட்டாள். இப்பொழுது அதே விஷ்ணுவை பார்த்தது போல் இருந்தான். நீங்க என்ன பண்ற? உன் லெவல் என்னன்னு மறந்து போய் இப்படிப்பட்ட கடைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? இங்க இருக்க பேசிக் வாட்ச் கூட உன்னால வாங்க முடியாது. விஷ்ணுவை பார்த்ததும் ஆராத்யா ஆரம்பித்து விட ஷில்பாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏண்டி இந்த பையனை போட்டு இப்படி திட்டுற? உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமா? கண்ணு முழிச்சு பாரு ஷில்பா, இது அந்த விஷ்ணு தான். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணா ஆள் யார் என்னன்னு கூட நோட் பண்ண மாட்டியா? வாட், விஷ்ணுவா இது? இவங்க என்ன பண்றான்? இப்படி எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீ மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. மரியாதையா இந்த கடையை விட்டு வெளியே போ. போக முடியாதுடி. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? நீ மட்டும் போகல, இங்க திருட வந்திருக்கேன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்.
ஆராத்யா கோபத்தில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் கத்திக் கொண்டிருக்க அங்கிருந்தவர்கள் அதை நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ போலீஸ கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே பயப்பட நான் என்ன பழைய விஷ்ணுவா? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. நான் பண்ண மாட்டேன்னு நினைக்காத விஷ்ணு. நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? என்ன 3 வருஷம் உள்ள தள்ளினதுல உனக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கோர்ட்ல எனக்கு அகேன்ஸ்டா சாட்சி சொன்னதே நீதானடி. எனக்கு எல்லாம் தெரியும். விஷ்ணு சொன்னதை கேட்டு ஆராத்யா முகம் பேய் அடித்தது போலானது. நிஜமாகவே அவள்தான் விஷ்ணுவுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொன்னது. விஷ்ணு தன்னை வற்புறுத்தி காதலித்ததாகவும் அதை தட்டி கேட்க வந்த அசோக்கை கொலை முயற்சி செய்ததாகவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்டாள். இது முன்பு விஷ்ணுவுக்கு தெரியாது. ஆனால் ஆராத்யா தன்னை ஏமாற்றிய பின்பே அறிந்து கொண்டான். ஷில்பாவுமே இந்த ட்விஸ்டில் மிரண்டு போக இருவரையும் அதிர்ச்சியாக பார்த்தாள். ஆமாடா, நான் தான் சாட்சி சொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை விட அசோக் எல்லா விதத்திலையும் பெட்டரானவன். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆராத்யா பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள விஷ்ணு அவளை அருவருப்பாக பார்த்தான். சி, உன்னை எல்லாம் லவ் பண்ணேன்னு நினைக்கும் போதே கேவலமா இருக்குடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? விஷ்ணு திட்டியதை கேட்டு ஆராத்யாவும் சண்டை போட கோபத்தில் கையில் இருந்த ஸ்டார்பக்ஸ் கோல்டு காஃபியை விஷ்ணுவின் மீது ஊற்றிவிட்டாள். இதனால் அவன் சட்டையில் இருந்து கையில் போட்டிருந்த புது வாட்ச் வரைக்கும் எல்லாம் பாழாக திடீரென ஆராத்யாவின் கன்னத்தில் பளாரென யாரோ அறைந்தார்கள். இதில் தடுமாறிய ஆராத்யா கீழே விழுந்துவிட அவளுக்கு முன்னால் காளி போல முகம் சிவந்து நின்று கொண்டிருந்தாள் பல்லவி. How dare you insult my boyfriend? அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. பல்லவி அடித்ததில் அவமானமாக உணர்ந்த ஆராத்யா சுற்றியும் பார்க்க எல்லாரும் அவளைத்தான் காட்சி பொருளாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் வெகுண்டவள் கோபமாக எழுந்து நின்றாள். பல்லவி தன்னை விட பெரிய பணக்காரி என்று ஆராத்யாவுக்கு தெரியும். இருப்பினும் அவளை அப்படியே விட விருப்பமின்றி, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ என்னை விட பெரிய ஆளா இருந்தா நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணணுமா? தப்பு பண்ணது அவன். விஷ்ணு எந்த தப்பும் பண்ணல. நீதான் சீப்பா பிஹேவ் பண்ணி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. யூ ஷட் அப். இவனை மாதிரி ஆளுங்க எதுக்கு இங்க வரணும்? இவன் எதையோ திருடதான் இங்க வந்திருக்கான். நீ அதை பாத்தியா? எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவ பேக செக் பண்ணி பாருங்க. பல்லவி சொன்னதை கேட்டு கொதித்து போன ஆராத்யா மேலும் கத்தினாள். நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் எதுவும் எடுக்கலன்னு தெரிஞ்சுட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். சரி, போட்டுக்கோ. நீ விஷ்ணு மேல காஃபியை கொட்டினதுக்கு நாங்களும் கேஸ் போடுவோம். எங்க கிட்ட எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆராத்யா எந்த பக்கம் பல்ட்டி அடித்தாலும் பல்லவி அதை திருப்பி கொடுக்க ஷில்பா ஆராத்யா காதில் ஓதினாள். ஆராத்யா, நீ வம்பு பண்ண இவன் பழைய விஷ்ணு இல்ல. நிஜமாவே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல. அதனால்தான் சொன்னா கேளு, பிரச்சனை வேணாம். ஆராத்யாவுக்கும் சூழ்நிலை புரிய அவர்களை இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் என இடத்தை காலி பண்ண முயற்சி செய்தாள். அவளை சொடக்கு போட்டு நிறுத்திய பல்லவி, ஹலோ, எங்க போறீங்க மேனாம்? இன்னைக்கு இன்னும் பண்ண வேலைக்கு சாரி கேட்கல. நீங்க ஸ்பாயில் பண்ண வாட்சுக்கும் பணம் கொடுக்கல. நான் எந்த வாட்சையும் ஸ்பாயில் பண்ணல. ஆராத்யா கடுப்பாய் கேட்க பல்லவி விஷ்ணுவின் கையை தூக்கி காட்டினாள். அவன் அணிந்திருந்த புது ரோலக்ஸ் காஃபியால் நனைந்திருக்க கேலியாக புருவம் உயர்த்தினாள். இதுக்கு இப்ப நீ பே பண்ணல, இப்பவே போலீஸ் இங்க வரும். பல்லவி டெட் எண்டில் கொண்டு வந்து நிறுத்திவிட ஆராத்யாவுக்கு தப்பிக்கும் வாய்ப்பே இல்லாமல் போனது. வேறு வழியின்றி எந்த பிரச்சனையும் இல்லாத ரோலெக்ஸில் காஃபி கொட்டிய ஒரே காரணத்திற்காக தண்டம் கட்டி விஷ்ணுவிடம் மன்னிப்பும் கேட்டு யார் முகத்திலும் முழிக்காமல் சென்று விட்டாள். அவள் சென்ற பின்பே பல்லவி பழைய மாதிரி மாறியிருக்க நடந்த அனைத்தையும் விஷ்ணு சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் உன் எக்ஸ் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா பப்ளிக்கா காஃபியை கொட்டுறா, நீ கேஷுவலா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பணார்னு ஒண்ணு கொடுத்துருக்க வேணாமா? நீ குனியதான் அவ கொட்டிக்கிட்டே இருப்பா. அதான் எனக்கு பதிலா நீ அடிச்சியே. எப்பா என்ன அடி! அவ கண்ணத்துல 5 விரலும் பதிஞ்சு போச்சு. ரொம்ப தான் கரிசனம். எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவளும் அவ மூஞ்சியும். லுக் விஷ்ணு, ஒவ்வொரு தடவையும் உன்னை காப்பாத்த என்னால வந்துட்டு இருக்க முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் ஃபேஸ் பண்ணணும், புரியுதா? பல்லவி சீரியஸாக கேட்க விஷ்ணுவும் சீரியஸாக ஒப்புக்கொண்டான். ஆனால் மனதிற்குள் அவள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து பயங்கரமாய் சிரிப்புதான் வந்தது. ஆளு பார்க்க மினியன் சைஸ்ல இருந்துகிட்டு என்ன எகிர்றா! இவளை பார்த்து அந்த ஆராத்யா வேற பயந்து ஓடுறா. இந்த பல்லவி சரியான காட்டு பூனையா இருக்கா. ஏன் ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட? என்னடா இவளுக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னு யோசிக்கிறியா? நான் எப்போ அப்படிதான். ஒரு அநியாயத்தை பார்த்தா பொங்கிடுவேன். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்கிட்ட எல்லாம் கோவிச்சுக்க மாட்டேன். ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் இப்பவாச்சும் என்னை எங்க கூட்டு போக போறீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாம இன்னைக்கு எங்கேயும் போகல விஷ்ணு, நாளைக்கு தான் போறோம். நாளைக்கா? நாளைக்கு நான் ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போகணும். அதை கேன்சல் பண்ணிட்டு என் கூட வா, இதுதான் உனக்கு முக்கியமா இருக்கும். புரியாம பேசாத பல்லவி, நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இனி போகாம இருந்தா நல்லா இருக்காது. லுக் விஷ்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டியில போக்கஸ் பண்ணாம பெரிய கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணு. நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டா நீ அந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும்.
பல்லவி, இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கதையெல்லாம் வேணாம். அன்னைக்கு ஏதோ அவசரத்துக்கு சொன்னோம், அதுக்காக அதையே ஃபாலோ பண்ண முடியுமா? விஷ்ணு, நாம எந்த சிச்சுவேஷன்ல சொன்னோன்றது முக்கியம் இல்ல, ஆனா சொல்லிட்டோம்ல. சோ கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். ஓய், நாம எப்போ லவ் பண்ணோம் பிரேக்கப் பண்றதுக்கு? லவ் பண்ணல, ஆனா பண்றதா பொது இடத்துல சொல்லிருக்கோம் விஷ்ணு. இது செட் ஆகும்னு எனக்கு தோணல பல்லவி, விட்டுரு. நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். விஷ்ணு என்ன சொன்னாலும் ஒத்து வராமல் போக பல்லவி டென்ஷன் ஆகிவிட்டாள். உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு, என்னைய சொல்லணும். நீ என்னவோ பண்ணி தொலை, இனிமேல் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். பல்லவி கோபமாக சொல்லிவிட்டு அவன் மார்பில் குத்திச் செல்ல, சரிதான் போடி என விஷ்ணுவும் கிளம்பி விட்டான். எபிசோட் 12. அன்று வீட்டுக்கு வந்த விஷ்ணுவுக்கு பல்லவி ஞாபகமாகவே இருந்தது. பாஞ்சாலியும் அவளை பற்றி பேசிக்கொண்டே இருந்ததால் அவனும் தன்னை அறியாமல் அவளைத்தான் நினைத்தான். கொஞ்சம் ஹார்ஷா பேசாம சாஃப்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணுமோ, பயங்கர கடுப்பா போனாளே. விஷ்ணு யோசித்து ஒரு வழியாகி அவளிடம் அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது சொல்லலாம் என நினைத்து அவளுக்கு கால் பண்ணினான். பல்லவி சில ரிங்கில் போனை எடுத்தாலும் பேசாமல் அமைதியாக இருக்க விஷ்ணுதான் ஆரம்பித்தான். ஹலோ, நான் விஷ்ணு பேசுறேன். தெரியுது, எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? அது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்க கூடாது, சோ சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொன்னா மன்னிச்சிருவேனா? ஹலோ, சாரி சொன்னேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? நான் பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? தப்பு பண்ணது நீ. இங்க பாரு பல்லவி, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. நீ என்னோட அவைலபிலிட்டி கேட்காம எப்படி ஒரு இடத்துக்கு வர சொல்லி நிர்பந்தப்படுத்தலாம்? படிச்ச பொண்ணு தானே நீ, அடுத்தவங்க பவுண்டரிய மதிக்கணும்னு தெரியாதா? விஷ்ணு சொன்னதை கேட்டு பல்லவிக்கு தன் கோபம் சிறுபிள்ளைத்தனமாக தெரிய, இருப்பினும் விடாமல் முட்டு கொடுத்து கொண்டிருந்தாள். அட்லீஸ்ட் நான் எங்க கூப்பிடுறேன்னு கேட்டிருக்கலாம்ல. உனக்கு எப்படி நோ சொல்றதுன்னு கூட தெரியல. அண்ட் நான் ஒண்ணு எனக்காக யோசிக்கல விஷ்ணு, உனக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் பல்லவி, நான் எப்படிப்பட்டவன்னு கூட உனக்கு தெரியாது, இருந்தும் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற? பிகாஸ் நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் விஷ்ணு. அன்னைக்கு நீ இல்லைன்னா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நான் தான் உலகமே. இன்னும் ஒன் திங், என்னோட அம்மா நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்பவே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஞாபகம் வராம அப்பா தான் பார்த்து பார்த்து வளர்த்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா இனிமே அவர் நான் நிம்மதியா ஹெல்தியா பார்த்துக்கணும்னு தோணுது விஷ்ணு. அது ஊ மூலமா தான் நிறைவேறும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு நீயே யோசிச்சு பாரு. இருக்க சூழ்நிலையில நீ என் மொத்த சொத்தை எழுதி கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், தெரியுமா? விஷ்ணுவுக்கு பல்லவியின் மனநிலை புரிந்தது. ஒருவேளை தன் இடத்தில் வேறு யாரேனும் இருந்தால் நிச்சயமாக பல்லவியை ஏமாற்றி இருப்பார்கள் என நினைத்து கொண்டான். பல்லவி, உதயகுமார் சாருக்கு நான் நிச்சயமா உதவி பண்ணத்தான் போறேன். பட் அதுக்காக நீ எனக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. ஆராத்யா முன்னாடி நான் டவுனா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நீ இப்படி பண்றேன்னு புரியுது. ஆனா உன்னோட ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவன் பல்லவி. என் மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீ டிராமாவா பண்ற விஷயம் உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடும். விஷ்ணு, நீ தப்பே பண்ணாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ கிரிமினல் கிடையாது. என்னதான் சட்டத்தோட கண்ணுக்கு முன்னாடி நீ கெட்டவனா இருந்தாலும் நீ நிஜ வாழ்க்கையில நல்லவன் தான். சோ உனக்கு ஹெல்ப் பண்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். தன் பெற்றோரை தாண்டி ஒருத்தி நீ நல்லவன் தான் என்று கூறுவது விஷ்ணுவுக்கு பிடித்திருந்தது. அதற்காக பல்லவிக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிப்பதிலும் விருப்பமில்லை. உன்னோட மத்த ஹெல்ப் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பல்லவி, ஆனா இந்த காதல் கன்றாவி வேண்டாம். நான் ஏற்கனவே அதால நிறைய பட்டுட்டேன். விஷ்ணு என்ன சொன்னாலும் ஒத்து வராமல் போக பல்லவி பெருமூச்சு விட்டாள். ஓகே, இனிமே இந்த டிராமா வேண்டாம். ஆனா நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டாவாச்சு வரியா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா பல்லவி? நிஜமாவே நாளைக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. விஷ்ணு இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததை பார்த்து பல்லவியும் மேலே வற்புறுத்தவில்லை. சரி, உன்னோட விருப்பம் என போனை வைத்து விட்டாள். அதன் பின்புதான் விஷ்ணு சற்று இயல்பாக மாறினான். அன்று வழக்கம் போல் தியானம் செய்தவன் தன் யாழி டாலரை பார்த்தபடியே படுத்திருந்தான். நீ யாரோடது? உனக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு? உன்னை போட்டிருக்கிற ஒரே காரணத்தால இதுவரைக்கும் நான் கேள்வியே படாத ஒரு ராஜவம்சத்தோட வாரிசுன்னு என்னைய சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா, இல்ல நான் ஏதாவது கனவுல இருக்கேனா? விஷ்ணு அந்த டாலரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது பிங்க் நிறத்தில் மின்ன விஷ்ணு தீவிரமாக யோசித்தான். இந்த டாலர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நான் கோபமா இருந்தா சிவப்பா மாறுது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா கிரீன் கலர்ல மாறுது, ஒரு பவரை அப்சர்வ் பண்ணும்போது எல்லோ கலர்ல மாறுது. ஆனா இது என்ன பிங்க் கலர்? விஷ்ணு அதை பார்த்தபடியே தூங்கிவிட அன்றும் அந்த கனவு வந்தது. கனவில் அம்மு வந்தாள். விஷ்ணுவிடம் சீக்கிரமாக வரும்படி கோபித்துக் கொண்டாள். ஆனால் விஷ்ணு அவள் முகத்தை பார்க்க முயற்சி செய்தால் அவள் பிறை வடிவ மச்சம் பிரகாசமாய் மாறி அவனை கனவிலிருந்து எழ வைத்தது.
என்றைக்காவது ஒரு நாள் அந்த அம்முவின் முகத்தை பார்த்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு விக்ரமனின் பார்ட்டிக்கு கிளம்பினான் விஷ்ணு. முதலில் சாதாரணமாக உடையணிந்தவன் என்ன நினைத்தானோ, நேற்று பல்லவி வாங்கி தந்த ப்ளூ கோர்ட்டை அணிந்து நீட்டாக கிளம்பி வந்தான். அவனை பார்த்து சதாசிவம் சிலையென நின்று விட்டார். இந்நேரம் எல்லாம் நல்லபடியா போயிருந்தா விஷ்ணு எங்க ஃபேக்டரி பொறுப்பை எடுத்துட்டு பெரிய லெவல்ல வந்திருப்பான். ஆனா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என் மகனை தினம் இப்படி பார்க்கணும் தானே ஆசைப்பட்டேன். சதாசிவம் விடாமல் பார்ப்பதை விஷ்ணு கவனித்து, என்ன இப்படி முறைச்சு பார்க்கிறாரு, நாம ஒண்ணும் பண்ணலையே. விஷ்ணு சதாசிவத்திடம் சென்று ஒரு பார்ட்டிக்கு செல்வதாய் கூறிவிட்டு கிளம்ப, சதாசிவம் பாஞ்சாலியிடம் மகன் எப்படி மாறிவிட்டான் என்று கூறி பெருமைப்பட்டார். பாஞ்சாலியும் அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து எல்லாம் நல்லபடியாக மாறும் என நம்பினார். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் அசோக் வெட்டியாக படுத்து லேப்டாப்பில் படம் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது கதவை மடாரென திறந்து கொண்டு வந்த ரகுபதி அவன் மீது ஒரு கோட்டை தூக்கி போட்டார். என்னப்பா, எதுக்கு இப்படி மூஞ்சில தூக்கி போடுறீங்க? உடனே இதை போட்டுட்டு கிளம்பு, ஒரு பார்ட்டிக்கு போறோம். இப்பவா? ஆனா எனக்கு இன்னும் ஸ்கை சரியாகலையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, கிளம்பி வா. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க? அவளை போன் பண்ணி வர சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. நீங்க 2 பேரும் தான் என் கூட வர போறீங்க. அப்படி யாரோட பார்ட்டிப்பா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? விக்ரமன் சார் கொடுக்கிற பார்ட்டிடா இது. அவரு பிசினஸ் உலகத்துல இருந்து ரிலீவ் ஆயிட்டாலும் இங்க அவர் வைக்கிறது தான் சட்டம். அவரை மீறி யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அதான் அவரோட நல்ல வியூல நாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஃப்ரெண்டு யாரையோ இன்னைக்கு இன்ட்ரோ பண்ண போறாராம். அந்த ஃப்ரெண்டு கூடயும் நாம க்ளோஸ் ஆகணும். அவர்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டா விக்ரமன் சார் கிட்டயும் க்ளோஸ் ஆயிடலாம். எப்படிப்பா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மூளையை யூஸ் பண்ணவே மாட்டியா அசோக்? விக்ரமன் சார் ரிட்டையர் ஆகி சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப எந்த பார்ட்டி ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டாலும் அவர் வர்றதில்ல. அப்படிப்பட்டவர் ஒரு ஆளுக்காக பார்ட்டியே ஹோஸ்ட் பண்றாருன்னா அந்த ஆளு பவர்ஃபுல்லா தான் இருக்கணும். ரகுபதி சொல்ல சொல்ல அசோக் மண்டையில் பல்ப் எரிந்து விட்டது. அதனால் உடனடியாக ஆராத்யாவுக்கு போன் பண்ணியவன் பார்ட்டிக்கு அழைக்க அவளோ விழுந்தடித்து ஓடி வந்தாள். கையை கூட அசைக்க முடியாத அசோக் கஷ்டப்பட்டு கோட்டை போட்டு தன் தந்தையோடு விக்ரமன் பார்ட்டிக்கு கிளம்பினான். விஷ்ணு பார்ட்டி ஆரம்பிப்பதற்கு சரியாக 10 நிமிடத்திற்கு முன்பு வந்து சேர்ந்தான். விஷாகா ஹோட்டலில் கால் வைத்த நிமிடம் அவன் கண்ணில் முதலில் பட்டது பல்லவிதான். பிங்க் நிற ஜம்ப் சூட்டை அணிந்து கான்பிடென்ட்டாக ஹை ஹீல்ஸில் டக்கு டக்கு என நடந்து கொண்டே அவள் கையில் இருந்த டேபிள் என்னவோ சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தாள். இவ இங்க என்ன பண்றா? ஏதோ பார்ட்டி இருக்குன்னு நேத்து முழுக்க புலம்பிக்கிட்டு இருந்தாளே. விஷ்ணு யோசனையாக அவளிடம் செல்ல விஷாகா ஹோட்டலின் முன்பு நிறைய காஸ்ட்லி கார்களாக தென்பட்டன. ஏய் வாயாடி, என்ன நீ பார்ட்டிக்கு போகலையா? விஷ்ணு அழைத்ததை கேட்டு கேஷுவலாக நிமிர்ந்த பல்லவி விஷ்ணுவை அங்கே நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அவள் முகம் பல ரியாக்ஷனை காட்டியது. விஷ்ணு, நீங்க என்ன பண்ற? நான் அவ்வளவு கூப்பிட்டு பார்ட்டிக்கு வரலன்னு சொன்னேன். பல்லவி சொன்னதை கேட்டு விஷ்ணு நிஜமாகவே ஷாக் ஆகிவிட்டான். அவளும் தான் வரப்போகும் பார்ட்டிக்குத்தான் அழைத்திருக்கிறாள் என லேட்டாகவே புரிய அசடு வழிந்தான். நேத்தே எங்க பார்ட்டின்னு கேட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு ஓவரா பேசி இப்ப என்ன பண்றது? சரி சமாளிப்போம். அது நீ அவ்வளோ கெஞ்சி கேட்டல்ல, அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் ஒன்னும் கெஞ்சலாம் இல்லையே. கெஞ்சல, ஆனா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டியே. நீயும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிற, அதான் வந்துட்டு போலாமேன்னு. உனக்கு பிடிக்காட்டி நான் அப்படியே திரும்பி போயிடுறேன். விஷ்ணு கிளம்புவது போல் ஆக்டிங் பண்ண பல்லவி அவனை நிறுத்தினாள். ஓகே ஓகே, அதான் வந்துட்டல்ல, அட்டென்ட் பண்ணிட்டு போ. அப்பவா உள்ள போகலாம். விஷ்ணு உள்ளே நடக்க பல்லவி தடுத்தாள். வெயிட் பண்ணு விஷ்ணு, எல்லா கெஸ்டையும் வெல்கம் பண்ணிட்டு தான் நாம போக முடியும். விக்ரமன்னு ஒரு பெரிய பிசினஸ் டைக்கூன் இந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றாரு. அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பிசினஸ் உலகத்துக்கு இன்ட்ரோ பண்ண போறாராம். மேபி இந்த புது ஆளுதான் அவரோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஃபியூச்சர்ல ஆள போற வாரிசா இருக்கலான்னு கூட ஒரு டாக் ஓடுது. ஆனா எது உண்மைன்னு தெரியல. பார்ட்டியில தான் என்ன ஏதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். பல்லவி கண்ணை சிமிட்டி சிமிட்டி அபிநயத்தோடு பேச அவளை கடந்து செல்லும் நிறைய ஆண்கள் அவளையே பார்த்து சென்றார்கள். அதை கண்ட விஷ்ணு தன்னையும் அறியாமல் அவளை நெருங்கி நிற்க பல்லவி மூச்சு விடாமல் சொன்னாள். இந்த பார்ட்டிக்கு ஃபேமிலி ஹெட் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்களை தவிர்த்து வேற யாருக்கும் என்ட்ரி கிடையாது. என்னோட ஃபேமிலியில எங்க அப்பா அட்டென்ட் பண்றாரா, அதான் நான் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ல எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உனக்கே இங்க இன்வைட் இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்டேன்? இது எங்க ஹோட்டல். இங்க நான் வரதுக்கு யார் எனக்கு இன்வைட் கொடுக்கணும்? நல்லா சமாளிக்கிற. இதுல என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கிற பாரு. விஷ்ணு பல்லவிக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என தனக்காகத்தான் இந்த பார்ட்டி என சொல்லாமல் மறைத்து விட்டான். அதனால் அவளோடு வம்பு செய்தபடி இருக்க வெளியே ரகுபதியும் அசோக்கும் வந்து விட்டார்கள். ஆனால் ரகுபதி அசோக்கை அழைத்து செல்லாமல் காரிலே வெயிட் பண்ண சொல்ல அசோக் புரியாமல் கேட்டான். இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுக்கு கார்ல வெயிட் பண்ண சொல்றீங்க?
நாங்களும் உங்க கூட உள்ள வரோம். இல்ல, எனக்கு மட்டும்தான் உள்ள வர இன்வைட் இருக்கு. நீயும் ஆராத்யாவும் உள்ள வர முடியாது. வாட்? அப்புறம் எதுக்குப்பா எங்களையும் கூட்டிட்டு வந்தீங்க? இத சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பேன்ல. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாத அசோக். நான் எல்லாம் ஒரு காரணமா தான் பண்றேன். உள்ள போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன்னையும் உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்றேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காட்டி நான் கடைசி வரைக்கும் கார்லயே இருக்கவா? ஆமா, வேற வழி இல்ல, இங்கே இரு. ரகுபதி பைத்தியக்காரத்தனமாய் நடந்து கொள்ள அசோக் செம்ம காண்டாகி விட்டான். இந்த மனுஷனுக்கு மூளை குழம்பிடுச்சு என்றவன் கோபமாய் உடனே கிளம்புகிறேன் என நிற்க ரகுபதி ஈஸியாக லாக் பண்ணினார். சரி, கிளம்பிப்போ. ஆனா அடுத்த 1 வருஷத்துக்கு சல்லி பைசா கூட உன் கைக்கு வராது. அது உனக்கு ஓகேன்னா இடத்த காலி பண்ணு. ரகுபதி சொல்லிவிட்டு வேலை முடிந்தது என கிளம்ப அசோக் சீட்டில் குத்தினான். என் அப்பனுக்கு லூசு பிடிச்சிச்சு. நம்மளை எப்படி சுத்த விடுறான் பாரு. அசோக் கத்திக் கொண்டிருக்க ஆராத்யா அவன் கைகளில் தட்டி, பேபி அங்க கொஞ்சம் பாருங்க, அந்த விஷ்ணு உள்ள இருக்கான். அவனுக்கெல்லாம் இன்வைட் கொடுத்திருக்காங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு? ஆராத்யா சொன்னதை கேட்டு அசோக்கும் திரும்பி பார்த்து கொதித்து போனான். இதனால்தான் என் மானமே போச்சு என்றவன் கடுப்பாக காரில் இருந்து இறங்க ஆராத்யாவும் அவனை ஃபாலோ பண்ணினாள். இருவரும் விஷ்ணு முன்னால் போய் நிற்க அசோக் ஆளே மாறி போயிருந்த விஷ்ணுவை கொலை வெறியோடு பார்த்தான். உனக்கு வெக்கமே இல்லையாடா? உன்னை யாரு இன்வைட் பண்ணான்னு இந்த அளவுக்கு பந்தா பண்ணி கிளம்பி வந்திருக்க? அசோக் விஷ்ணுவை அவமானப்படுத்துவதை பொறுத்து கொள்ள முடியாத பல்லவி அவசரமாய் என்னவோ சொல்ல வர விஷ்ணு அவளை முந்திவிட்டான். என்னை இன்வைட் பண்ணலன்னு யார் சொன்னாங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறா. நாங்க கப்புள்ஸா பார்ட்டி அட்டன் பண்ண வந்திருக்கிறோம். விஷ்ணு சொன்னபடி பல்லவியின் கைகளில் தன் கையை கோர்த்து கொள்ள அசோக் மட்டுமல்லாது பல்லவிக்கே இது ஷாக்காய்தான் இருந்தது. இனி நடக்கப் போவது என்ன? விஷ்ணு பல்லவியை தன் கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டானா? தொடர்ந்து கேளுங்கள் ரிபல்.